நம்ம போடுற எல்லா வீடியோலையும் இது வடநாடு இல்லடா தமிழ்நாடுன்னு ஒரு கூட்டம் கதறுது. உண்மைதான், தமிழ்நாடு தனித்தன்மை வாய்ந்த மாநிலம் தான். பிரபாகரனை தூக்குல போடணும்னு தீர்மானம் போட்ட காளிமுத்துக்கு அவரோட மருமகன் சீமான் விழா எடுக்கிறாரு. அங்க ஒரு கூட்டம். பெத்த மகளையே கல்யாணம் பண்ண பெரியாருக்கு தமிழ்நாடு தலைவர்னு சொல்ற திருமுருக காந்தி பின்னாடி ஒரு கூட்டம். தலித் மக்களை முன்னேற்றன்னு தான் மட்டும் முன்னேறின திருமா பின்னாடி ஒரு கூட்டம். மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுல ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க வக்கி இல்லாத வைகோ பின்னாடி ஒரு கூட்டம். 1 லட்சம் தமிழர்களை கொண்டு ரத்தம் குடிச்ச காங்கிரஸ் பின்னாடியும் ஒரு கூட்டம். அதுக்கு உடனே இருந்த திமுக பின்னாடி ஒரு கூட்டம். இந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து மொத்தமா மோடி எதிர்க்கிறாங்க. என்ன காரணங்களுக்காக எதிர்க்கிறாங்க? நான் ஒரு பட்டியல் தரேன், அதுல எந்த காரணத்துக்காக எதிர்க்கிறீங்கன்னு சொல்லுங்க. மோடியோட ஜன்தன் யோஜனா திட்டத்துல இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் அதிகமா பயனடைஞ்சிருக்காங்க. 1.43 லட்சம் கோடி வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கி இருக்காங்க. அதுக்காக எதிர்க்கிறீங்களா? உத்தரா திட்டத்துல 5.26 லட்சம் கோடி ரூபாய் கடனை தமிழ்நாட்டு மக்கள் வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க. இதுலயும் தமிழ்நாடு தான் முதலிடம். அதனால எதிர்க்கிறீங்களா? பென்ஷன் திட்டத்துல இந்தியாவில தமிழ்நாட்டுக்கு 3வது இடம். ஏறத்தாழ 6 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அதனால எதிர்க்கிறீங்களா? மோடியோட அடல் மிஷன் திட்டத்துக்கு கீழே இந்தியாவிலேயே அதிகபட்சமா தமிழ்நாட்டில் தான் 27 நகரங்களை தேர்வு செய்யப்பட்டு வளர்ச்சி பணிகள் நடக்குது. இதனால மோடி எதிர்க்கிறீங்களா? மண்வள பரிசோதனை திட்டத்துல தமிழக விவசாயிகள் 1 லட்சம் பேருக்கு மேல பயனடைஞ்சிருக்காங்க. ஜன் ஔஷதி திட்டத்துல ஜெனரிக் மெடிசன் எல்லாம் குறைஞ்ச விலைக்கு கொடுத்தாரு. 200 ரூபாய் மருந்த வெறும் 20 ரூபாய் கொடுத்தாரு. இதுல ஏழை மக்கள் பயனடைறதால எதிர்க்கிறீங்களா? இந்த மாதிரி 190 திட்டங்கள் இருக்கு. பொதுவா சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து எந்த மத்திய அரசு திட்டத்திலையும் தமிழ்நாடு முதல் 10 இடத்துக்குள்ள வந்ததே இல்லை. ஆனா மோடியோட எல்லா திட்டத்திலையும் தமிழ்நாடு முதல் 6 இடத்துல இருக்கு. இதுக்காக தான் மோடி எதிர்க்கிறீங்களா? கடைசியா ஒண்ணு சொல்றேன், காங்கிரஸ் ஆந்திராவை 2 மாநிலமா பிரிச்சாங்க. சொந்த மக்களை பிரிச்சதால இப்ப வர காங்கிரஸ் அங்க ஜெயிக்கவே முடியல. ஆனா 1 லட்சம் தமிழர்களை கொண்ட காங்கிரஸ் இங்க தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்க. ஆந்திராக்காரனுக்கு இருக்கிற இன உணர்வு உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா? இப்படி இன உணர்வு இல்லாத கூட்டம் தான் இன்னைக்கு மோடி எதிர்த்துக்கிட்டு தெரியுது. இல்ல நாங்க நியாயமான காரணத்துக்காக தான் மோடி எதிர்க்கிறோம் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அது என்ன காரணம்னு சொல்லுங்க.